அன்றைக்கி நல்ல மீன் கிடச்சிது. மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோ. சிலேப்பி மீன் சரியா? சிலேப்பி மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அன்றைக்கி ஈவினிங் பொரிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிச்சு. அந்த உயிரோடு இருக்குது, நிறையா உயிரோடையே இருக்குது. அந்த பாருங்கள், எல்லாம் உயிரோடு இருக்குது. இதெல்லாம் அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உயிர் இல்லாத செத்து போனதுகளை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோ. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லாயிருக்கும் இது. பாருங்கள், இது வந்து விரால் மீன். ஆமாம், இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இருக்க குளத்து மீன்கள்லேயே ஃபஸ்ட் கிளாஸ் மீன், நல்ல டேஸ்ட். இதில் வந்து அவ்வளோ மாவு மாதிரி இருக்கும். அந்த சதை சாப்பிட்டா மாவு மாதிரி இருக்கும். இது உயிரோடு இல்லை, இது வலையில் பிடிச்சிருக்கும் போது, வலையில் இருக்கும்போது செத்துடுச்சு. உயிரோடு இருந்துச்சுன்னா அதுக்கு ரேட்டே அதிகம். அதனால் கொஞ்சம் நல்ல கம்மியான ரேட்டு கிடச்சிச்சு. இந்த ஸ்லிப்பெல்லாம் பாருங்கள், நல்ல பெரிய மீன், நல்ல பெரிய மீன். இதெல்லாம் எல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இது நம்ம முழுசாகவே பொரிக்க போகிறதுனால இந்த மாதிரி வயிறு நல்லா கீறி விட்டு உள்ளது அந்த செவலம், அப்புறம் குடல் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து க்ளீன் பண்ணோம்னா முழுசாகவே நம்ம பொரிச்சிக்கலாம். எப்போவுமே துண்டு மீன் போட்டு சாப்பிட்றத விட முழுசாக நம்ம பொரித்து சாப்பிட்டோம்னா அது வந்து அதனுடைய சுவையை தனி. அது மீனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, அதே அரபு கண்ட்ரிலெலாம் பண்ணுறாங்கல்ல, ஆடு ஒட்டகம் எல்லாம் முழுசாகவே பண்ணால் அது வந்து அதனுடைய சுவையை தனி தான். தவிர ஆளுக்கு பாருங்கள், இது கிட்டத்தட்ட அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குடலெல்லாம் பார்த்தா இந்த ஆட்டுக்கு இதுகளுக்கெலாம் இருக்கிற மாதிரி பக்காவாக கிளியராக இருக்கும். இதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது உண்மையிலே பாருங்கள் வித்தியாசமாக க்ளீன் பண்ணுறாங்க. அழுக்கு